ஹாய், நான் ராஜேஷ் மாரியப்பன், மாரி ஃபார்ம்ஸ்லேருந்து. இந்த வீடியோவில் நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரீசெண்டாக நம்ம ஃபார்ம் விசிட்க்கு வந்திருந்தாங்க. அவங்க நம்ம இந்த ஃபீட் செட்டப்பில் ஒரு சின்ன விஷயம் பண்ணியிருக்கோம். அதை பார்த்துட்டு இந்த விஷயம் கொஞ்சம் புதுசாக இருக்குது, நாங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் கேள்விப்படுறோம் அப்படின்னாங்க. ஸோ இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணோம் அப்படின்னா, கண்டிப்பாக ஒரு கோழி பண்ணை வச்சுருக்கிறவங்களுக்கோ இல்லாட்டி ஒரு புதுசாக கோழி பண்ணை ஆரம்பிக்கலான்ற பிக்னஸ்க்கும் இது யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் இருக்கும்னு நம்புகிறேன். அது என்னான்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இது மேலே ஃபீடர் மேலே நான் ஒரு சின்ன மெஷ் ஒன்று போட்டிருக்கேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். இது எதுக்காக அப்படின்னா, இப்போ கோழி குஞ்சை நம்ம ப்ரூடிங் செட்டப்லேருந்து கொண்டு இந்த ஷெட்டில் விடும்போது, ஆரம்பத்தில் இந்த கோழி குஞ்சுங்க பொதுவாகவே ஏதாவது ஹைட்டில் தான் ஏறி உட்காரும். நம்ம மரத்துலேயே ஒரு உட்காரத்துக்கு அடையிறதுக்கு ஒரு கட்டை கட்டி வச்சுருக்கோம். அப்படி இருந்தாலும் பார்த்திங்கன்னா, இந்த ஃபீடர் மேலே தான் நிறைய குஞ்சுங்க அடையும். நம்ம அதை ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் சாதாரணமாக எடுத்துக்கிட்டோம். ஆனால் அது என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த ஃபீடர்லேருந்து அது சறுக்கி உள்ளே விழுந்துருது. உள்ளே விழுகிற குஞ்சுங்க பார்த்திங்கன்னா கீழேயும் வரதில்லை, நடுவுலேயே மாட்டிக்குது. ரொம்ப சின்ன பொடி குஞ்சாக இருந்ததுன்னா கீழே வந்துடுது, கொஞ்சம் பெரிய குஞ்சாக இருக்கும்போது நடுவுலேயே மாட்டிக்குது. இது கம்பெனிலே வரும்போது இந்த மாதிரி ஒரு 4 பக்கமும் ஒரு எக்ஸ் மாதிரி போட்டு கொடுக்குறாங்க. கோழி குஞ்சு அதை காட்டிலும் சின்னதாக இருக்கிறதுனால உள்ளே போய் விழுந்துருது. தீவனம் போடும்போதும் இதை சரியாக கவனிக்கல அப்படின்னா, அது மேலேயே நம்ம தீவனத்தை கூட்டிகிட்டு போயிடுற மாதிரி இருக்குது. இல்லை கோழி குஞ்சு உள்ளே விழுந்துருது, நடுவில் மாட்டிருக்கிறதுனால கவனிக்கிறதும் இல்லை. இதனால் பார்த்திங்கன்னா நமக்கு அந்த கோழி குஞ்சு இறந்து போயிடுது. சப்போஸ் நம்ம நோட் பண்ணி இப்போ காலையில் விழுந்த குஞ்சை நம்ம ஈவினிங் ஃபீட் பண்ணும்போது தான் திருப்பி எடுக்கிறோம். அப்படி எடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ரொம்ப சோர்வாக இருக்கிறதுனால கூட இருக்கிற கோழி குஞ்சுங்களே அதை கொத்தியே கொன்னுடுதுங்க. ஸோ நம்ம இதை தடுக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு மெஷ்ஷை நம்ம கட் பண்ணி போட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 5 வருஷமாக எந்த ஒரு மார்ட்டாலிட்டியும் சிக்ஸில் இது ரிலேட்டடாக இல்லை. ஏன்னா கோழி பண்ணையை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயமும் பெரிய விஷயம் சின்ன விஷயம்னு கிடையாது. எதாக இருந்தாலும் நம்ம கேர்ஃபுல்லாக பண்ணால் மட்டும்தான் அடுத்த லெவல் கொண்டு போக முடியும். இந்த மாதிரி அனுபவம் கோழி பண்ணை நடத்துகிற உங்களுக்கும் நடந்திருக்கலாம். நீங்கள் என்ன பண்ணி இதை தடுத்தீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.